அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் நமஸ்கரிக்கிறேன். இந்த நேரத்தில் என்னோட தலைப்பு ஒற்றுமை. ஒற்றுமை. சங்கீதம் 133 நாம் வாசிக்கும் பொழுது இந்த ஒற்றுமையை குறித்து இந்த அதிகாரம், சின்ன அதிகாரம், இந்த ஒற்றுமையை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இந்த டே ஆஃப் ஹிஸ் பவர் நம்மளோட சபையை இணைக்கிறத நான் கண்கூடா பார்க்கிறேன். இந்த 40 தமிழ் சபைகள் மற்றும் பலர் இருக்கிறாங்க. எல்லாம் நம்ம கூடி வரும் பொழுது இந்த டே ஆஃப் ஹிஸ் பவர்ல ஒரு அற்புதம் நடக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். சங்கீதம் 133 ஒற்றுமையை குறித்து அது அழகானது, ஆசீர்வாதமானது என்று குறிப்பிட்டுள்ளது. இந்த ஒற்றுமை ஒவ்வொரு சபையும் மட்டுமல்லாமல் அனைத்து சபையும் ஆசீர்வதிக்க வல்லமை இருக்கு. அது திராவியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுது. இந்த ஒற்றுமை அது ஒரு வாசனையாக மாறுகிறது. அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரதை நம்ம பார்க்கிறோம். இந்த திராவியம் தலை மேல ஊற்றப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். தலைன்னு சொன்னா நம்ம போதகர்கள், சபை மூப்பர்கள், பெரியவர்கள், லீடர்ஸ், இவங்க எல்லாம் அந்த ஆவியானவரோட அந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். கடந்த காலத்திலலாம் இந்த திராவியம் ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தீர்க்க தரிசிகளுக்கு தான் ஊற்றப்படும். ஆனா இந்த வசனம் சொல்லுது, நம்ம ஒற்றுமையா வரும் பொழுது, நம்ம கேதர் பண்ணும் பொழுது ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை நம் மீது ஊற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த திராவியம் என்ன நடக்குதுன்னா, தலையில ஊற்றப்படும் பொழுது அது தாடி வரைக்கும் செல்றத நம்ம பார்க்கிறோம். தாடின்னு சொன்னாலே பெரியவங்களுக்கு ஒரு முதிர்ச்சி, ஒரு அதிகாரம், ஞானம், எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம், தலைமத்துவம், இதெல்லாம் குறிப்பிடப்படுறத நம்ம சங்கீதம் 133 நம்ம கவனிக்கலாம். அப்புறம் இந்த திராவியம், இந்த எண்ணெய் அது ஆடைகள் மேல பொழிகிறத நம்ம பார்க்கிறோம். ஆடைன்னு சொன்னா அவங்களோட வேலை, அவங்களோட ஆஃபீஸ், அவங்களோட வொகேஷன், அவங்களோட காலிங், அழைப்பு, இதெல்லாம் சார்ந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் இந்த ஒற்றுமை டியூ ஆஃப் ஹெர்மன் என்ற இதுக்கு ஒப்பாக கூறப்படுகிறத நம்ம 133 சங்கீதத்தில் நம்ம வாசிக்கலாம். இது ஒரு புத்துணர்ச்சியை கொண்டு வரும், ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், ஒரு செழிப்பை கொண்டு வரும். நம்மளோட காலகட்டத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நண்பர்களே, நாம் எல்லாரும் ஒற்றுமையா நம்ம வருவோம். நம்ம ஒற்றுமைக்கு நம்ம பாடுபடணும். நம்ம தனி சபையை நடத்தி கொண்டு இருந்தாலும் இந்த ஒற்றுமைக்காக சிங்கப்பூர் தேசத்தை நம்ம கர்த்தருக்காக சுதந்திரிக்க வேண்டும். ஒற்றுமையே பலன், ஒற்றுமையே ஆசீர்வாதம், ஒற்றுமையே அவரோட வரவை கொண்டு வரோம்னு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒரு ரிவைவல் வேணும்னா, ஒரு எழுப்புதல் வேணும்னா நம்ம எல்லாரும் கூடி வர வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, we are not living for a survival, we are living for a revival. ஆண்டவரே, அந்த ரிவைவலை கொண்டு வாங்க. எல்லா சபையும் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, எல்லாம் தனித்து நம்ம செய்திருந்தாலும் கூட நம்ம தனித்து செய்கிற காரியங்களும் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம கூடி வரும் பொழுது இந்த தேசத்தை ஒரு கலக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த டே ஆஃப் ஹிஸ் பவர்ல உங்களுடைய வல்லமையை நீங்க காண்பீங்க. வெளிப்படுத்துங்க ஆண்டவரை. நன்றி அப்பா, நன்றி. இதை இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் மன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.